அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேதம் எங்களுக்கு ஆண்டவரே வெளிச்சமாய் இருக்கிறது, பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. அதற்காக துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல பாதையில எங்களை நடத்தும்படியா இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் 9 வருஷம் ராஜபாரம் பண்ணி. இஸ்ரவேலோட ராஜா பேரு ஓசேயா. 9 வருஷம் ஆட்சி செய்து வர்றான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன் இருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை போல் செய்யவில்லை. அவனுக்கு முன்னாடி இருந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பார்வையில பொல்லாப்பானதை செய்தாங்களோ அப்படி செய்யல. அவனுக்கு விரோதமாய் அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசர் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். இஸ்ரவேல் ராஜாவான ஓசேயா அசீரியா ராஜாவுக்கு அடிமையாக்கி அவனுக்கு பணத்தை கட்டினான், பகுதி கட்டினான். ஓசேயா எகிப்து ராஜாவாகிய சோ என்பவனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசேயாவினிடத்திலே கண்டு, இந்த அசீரியா ராஜா இஸ்ரவேல் ராஜாட்ட கண்டுபிடிச்சான். என்னன்னா, அவன் எகிப்து ராஜாக்கு உதவி கேட்ட ஆள் அனுப்புனத கண்டுபிடிச்சிட்டான். 2வது, தனக்கு ஒவ்வொரு வருஷமும் கட்டுற அந்த பகுதி பணத்தை கட்டாம வச்சிருந்தான். கலக யோசனை பண்றான் அப்படின்றத தெரிஞ்சு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையில் வைத்தான். இஸ்ரவேல் ராஜாவை சிறையில கொண்டு போய் போட்டான். அசீரியா ராஜா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கும் அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போட்டு யாரும் வெளியே போக முடியாது, தேசத்துக்குள்ள வர முடியாது, அப்படியா முற்றுகை போட்டிருந்தான். ஓசேயாவின் 9வது வருஷத்தில் அசீரிய ராஜா சமாரியாவை பிடித்து, முதல்ல முற்றுகை போட்டேன்னா இப்ப பிடிச்சிட்டான். பிடிச்சு இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாக்கிலும் ஆபேரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். இஸ்ரவேல் மக்களை சிறை பிடித்துட்டு போய் அங்க குடியிருக்க வச்சான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின தங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்த அவங்கள விடுதலை பண்ணி அங்கிருந்து புறப்பட பண்ணினாரு. அந்த கர்த்தருக்கு விரோதமா இவங்க பாவம் செய்து கர்த்தரை விட்டு வழி விலகி அந்நிய தெய்வங்களுக்கு பயந்து நடந்து வந்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் 7 ஜாதிகளை கர்த்தர் அவங்களுக்கு எதிரா துரத்தி அந்த தேசத்தெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியா செய்தாரு. அந்த துரத்தின ஜாதிகளோட வழிபாடுகளை இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றினாங்க. இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ராஜாக்கள் தவறான பாதையில போய் அவங்க என்னென்ன வழிபாடு செஞ்சாங்களோ அதை செய்தாங்க.
செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் ரகசியமா செய்தாங்க. காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டும் உள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி, ரகசியமா செஞ்சது மாத்திரம் இல்ல, ஊர்ல எல்லா இடங்கள்லயும் மேடைகளை கட்டுறாங்க. உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி, உயரமான மேடு மரங்களுக்கு கீழே 2 இடம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் விக்கிரகத்தை வச்சாங்க. விக்கிரக தோப்புகளை உருவாக்கி கர்த்தர் தங்களை விட்டு குடி விலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி, கர்த்தர் துரத்துன அந்த ஜாதிகள் எப்படிலாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி மேடைகள்ல தூபம் காட்டுறாங்க. கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து, தவறான செயல்களை செய்து, இப்படி செய்ய தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். இப்படி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் செய்து அவங்க அந்நிய தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். அது ஆண்டவரை கோபமூட்டுகிற காரியம். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பியதுமான நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞானதிர்ஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க பொல்லாத வழிகளை விட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேனோ நியாயப்பிரமாணத்துல கற்பனைகள்ல அதெல்லாம் கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகள் மூலம் அநேக முறை இஸ்ரவேல் மக்களையும் யூதா மக்களையும் எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார். அவர்கள் செவி கொடாமலும், ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்யல, அந்த வார்த்தைய காது கொடுத்து கேட்கல. தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி விசுவாசிக்க முடியல அவங்களால. அவிசுவாசத்தினால இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு. இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது. இப்ப அப்படித்தான் அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடு பண்ணின அவர்களுடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திட சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்து விட்டு, அவர் கட்டளை உடன்படிக்கை அவர் காட்டின சாட்சி எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி, ஒன்றுக்கும் உதவாத விக்கிரகங்கள், கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேட்காத அந்த வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று, ஆண்டவர் விலக்கின ஜாதிகளுக்கு பின்னாடி போய் செய்ய வேண்டாம் சொன்னத இவங்க செய்து வந்தாங்க. தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி, இஸ்ரவேல் ராஜாவான யெரொபெயாம் இந்த பொன் கன்றுக்குட்டியை செய்து வைத்தான், தான்லையும் பெத்தேலையும். 1 ராஜாக்கள் 12:28 சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்க சொல்லியிருக்கு. உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி
வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகங்களை வழிபடுறவங்களா ஆயிட்டாங்க. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீ கடக்க பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தங்களோட பிள்ளைகளை பலி செலுத்தினாங்க, தீ கொளுத்தினாங்க. குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து, குறி கேட்கறது அதெல்லாம் அசுத்த ஆவியினால குறி சொல்லுவாங்க. அதை கேட்டு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் செய்து அவரை கோபம் ஊட்டி தங்களை பொல்லாப்புக்கு விற்று போட்டாங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். ரொம்ப கோபப்படுத்தினதுனால இஸ்ரவேல் மக்களை தன் முகத்துக்கு முன்னாடி இல்லாம அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. யூதா கோத்திரம் மட்டும்தான் மீதி இருக்கு. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கை கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். யூதா ஜனங்களும் கர்த்தரை பின்பற்றல. இஸ்ரவேல் மக்கள் உண்டு பண்ணின பாகால் தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளு மட்டுமாக ஒடுக்கி அவர்களை கொள்ளையர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ததுனால அவங்கள புறக்கணிச்சு அவங்கள ஒடுக்கி கொள்ளையர் கையில் ஒப்பு கொடுத்தாருக்கு. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளையர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். இங்க அழகா சொல்லிருக்கு, கொள்ளையர் கையில கர்த்தர் அவங்கள ஒப்பு கொடுத்தாருன்னு. அது மாதிரி இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல ஓசேயா ராஜாவா இருக்கான். அப்ப அசீரிய ராஜா இந்த இஸ்ரவேலுக்கு எதிரா யுத்தம் அவன் ஜெயிச்சிட்டான். ஓசேயா பகுதி கற்றவனா இருந்தான். ஆனா அந்த ஓசேயா எகிப்து ராஜாக்கு ஆள் அனுப்பி பேசினதையும் தனக்கு கொடுக்க வேண்டிய பகுதி பணத்தை கொடுக்காததையும் கலகம் பண்ண யோசிக்கிறதையும் அறிந்த அசீரிய ராஜா ஓசேயாவை பிடிச்சிட்டு போயிட்டான். இஸ்ரவேல் மக்களை ஜெயிச்சு ஓசியாவை சிறையில கொண்டு போய் போட்டு இஸ்ரவேல் மக்களை அவங்க தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தாங்க. ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியங்களை எல்லாம் செய்தாங்க. மேடைகள் மேலையும் பச்சையான மரங்களுக்கு கீழையும் விக்கிரகங்களை செய்தாங்க. விக்கிரக தோப்புகளை உருவாக்குனாங்க. கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விக்கிரக வழிபாட்டை அவங்க செய்து வந்தாங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொன்ன எச்சரிக்கையின் சத்தத்தை எல்லாம் செவி கொடுக்கல. அவங்க விசுவாசம் இல்லை அவங்களுக்குள்ள. அதனால இருதயம் கடினப்பட்டது. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியல. கர்த்தர் விலக்கின ஜனங்களோடு சேர்ந்து அந்நிய தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க. ஆண்டவருக்கு விரோதமா பொன் கன்று குட்டிகளை செய்து அதை பலி செலுத்தி வந்தாங்க. தங்களோட பிள்ளைகளை அந்நிய தெய்வங்களுக்கு தீ கடத்தினாங்க.
இப்படி கர்த்தருக்கு விரோதமா நிறைய காரியங்களை செய்து ஆண்டவரோட பார்வையில பொல்லாப்பானதை செய்தாங்க. அதனால ஆண்டவருக்கு கோபம் வந்து தன்னுடைய முகத்துக்கு முன்னாடி இல்லாம அவர்களை அகற்றி விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் ஆண்டவர் வந்து அவங்க கற்பனைகளை கை கொள்ளாதனால அவங்கள புறக்கணிச்சு தன் முகத்தை விட்டு தள்ளுற வரைக்கும் அவங்கள ஒடுக்கி அவங்கள கொள்ளையர் கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்றதுதான் இந்த நாள்ல நம்ம தியானிச்சது. நம்ம இப்ப அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் உமக்கு விரோதமா பாவம் செய்து தேவ பிரசன்னத்தை இழந்ததை நாங்க தியானித்தோம். நீங்க உம்முடைய முகத்தை அவங்களுக்கு மறைத்தீங்கன்றத நாங்க தியானித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு நல்ல விசுவாசத்தை தாங்க. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாத காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. சிறு பிள்ளைய போல உம்மை விசுவாசித்து உம்மை பின்பற்ற கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. நாங்களும் எங்களால் என்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.